கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாலைக்குழி கிராமத்தில் எருதுவிடும் விழா வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் குறிப்பிட்ட இலக்கை விரைந்து கடக்கும் முனைப்புடன் சீறி பாய்ந்தன. இதனை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். மயிலாடுதுறை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது அளிக்கப்படும் சலுகைகளும் உரிமைகளும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். சீர்காழி அருகே மேலையூர் காவிரி கடைமடை கதவணை நீர்த்தேக்கத்தில் உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் அங்கு தேங்கியிருந்த தண்ணீர் முழுவதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதனை அறியாமல் நீரில் இறங்கிய சிவமூர்த்தி என்ற கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்ததால் அதிலிருந்த மீன்கள், தவளை, பாம்பு போன்றவையும் செத்து மிதந்தன. மாசி மகத்தையொட்டி விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் ஏராளமானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு படையல் இட்டனர். பின்னர் ஆற்றங்கரை விநாயகரை தரிசித்துவிட்டு விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர். நெகிழியில்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் விழிப்புணர்வு திரள் ஓட்ட போட்டி நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரை சேர்ந்த சேகரன் என்பவருக்கு பட்டா மாறுதல் வழங்குவதற்காக 5000 ரூபாயை கையூட்டாக பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சண்முகத்தை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். ஆம்பூர் அருகே கடாம்பூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்பட்ட புகாரில் மருத்துவர் நிவேதன் என்பவர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர ஊர்தி மீது கொள்கலன் சரக்குந்து மோதி விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியை ஜமுனா என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது கணவர் வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.